திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைத்துள்ளது குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் பதிலளித்துள்ளார். அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இன்னொன்னு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. நீ எங்க பாதுகாத்திருக்கிற? சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம். புள்ளி விவரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியலிட்டு சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க. அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக 30 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல. இன்னைக்கு அரண்போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்துவிடாத ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? பாகிஸ்தான்ல கூட கொடுக்கறதில்ல. நாம கொடுத்தோம். அம்மா தாய் தெய்வமாக ஆயிட்டாங்களே, அந்த தாய் கொடுத்தாங்க அண்ணா திமுக அரசுல. நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள திமுக கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுக வர்றதுக்கு சோப்பு கம்பளம் விரிக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருந்தா நான் கொடுப்பேன். கேளுப்பா. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகே மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வந்தா சோப்பு கம்பளம் விரிக்கிறேன்னு சொல்லி அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அவரு இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுது? இதுல இருந்தா தெரியுது அவர் ரொம்ப வீக் ஆகுறாருன்னு தெரியுது. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, மக்களின் தேவைகளை மக்களுக்காக உழைக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, அது உருப்படாது, தேராது. அதிமுக பாஜக ரிஸ்கான கூட்டணி நினைக்கிறீங்களா? யாருக்கு? எங்களுக்கு. அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க, ரிஸ்கான கூட்டணி நினைக்கிறீங்க? அதான் அவங்க கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இவர் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லவே இல்லை இல்லையா? அதனால இது ரெண்டுமே இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இது தேர்தலுக்கு அப்புறம் தொடரும். 2026ல தனியா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, திமுக ஆட்சி அமைப்பது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டின்னு இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய இலக்கை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். திமுக என்ன செஞ்சாலும் எதிர்கட்சிக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க, பொறாமையில பேசுகிறாங்க. அந்த பேச்செல்லாம் கிட்ட கேட்டு